சென்னை போலீஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க அவங்களோட பக்கத்துல போட்டுருக்காங்க. அதுல கீழே ஹேஷ்டேக் ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ரவுடிசம். இது என்ன, இது விளக்க மாதிரி தெரியலையே. நீ காலையில் நடந்த சம்பவத்துக்கு விளக்கம் போடுவாங்க. ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ரவுடிசம்னா அதாவது ரவுடிகளுக்கு எதிரான நடவடிக்கை பாருங்கள் அப்படின்னு எவனா ஹேஷ்டேக் போடுவானா? இதுலயே சைக்காலஜிக்கலா நீ மாட்டிக்கிட்டீங்க. யாரு? காவல்துறை. இது என்கவுண்டர் தான்றதுக்கு போதுமான அளவுக்கு அவங்களே ஒத்துக்கிற அளவுக்கு போடிச்சிருக்கீங்க நீங்க. இது ட்விட்டர்ல போய் ஹேஷ்டேக் வேணா போடுவானா? வேற வேலை கிடையாது உங்களுக்கு. இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் நீண்ட காலமாக அரசியல் பகையா இருந்தது. அது 10 வருஷம் வச்சுக்கோங்க. நீண்ட காலமாக அரசியல் பகையா இருந்தது, அந்த ஏரியாலே பகையா இருந்தது. வேற யாரும் கிடையாது, சேகர் பாபு அவர்கள். எனவே ஆம்ஸ்ட்ராங் மீறி அங்க திமுகவுல ஒரு 8 எடுத்து வைக்க முடியல. இது யதார்த்தமான உண்மை. அவர் இருக்கிற வரைக்கும், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருக்கிற வரைக்கும் யாராலும் ஒட்டுமொத்த வடசென்னையை, அதுலயும் மிக முக்கியமாக குறிப்பிட்ட பட்டியலின சமூக மக்கள் இருக்காங்களே, இவங்க தன் கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியாது. யாரால? திமுகவால. மிக முக்கியமாக சேகர் பாபு அவர்களால் கொண்டு வரவே முடியாது. ஆம்ஸ்ட்ராங் அவர் இறந்து போனார்னா யாருக்கு லாபம்?